கட்சி ஆரம்பிச்சப்ப பெரியார் தான் எங்களோட கொள்கை வாரிசுன்னு சொன்னீங்க. இப்ப பெரியாரை திட்டுறீங்க. என் தம்பி அரசியலுக்கு வரான்னு சொன்னீங்க. இப்ப எங்க தலைவர் உங்களுக்கு அகேன்ஸ்டா பேசக்கூட இல்லை. உங்களை ஆளாவே மதிக்கல. நீங்க தொகுறீங்க. என்ன சிஎம்கிட்ட போய் வாங்கின காசு வேலை செய்யுதா? போய் மீட்டிங்க போயிட்டு வந்ததா அண்ணிலுங்கிறீங்க. என்னைக்கு ஒரே மாதிரி இருங்க சீமான். நான் டைரக்டா சொல்றேன், உங்களை தான் சொல்றேன். அடுத்த தடவை பேசுறப்ப பார்த்து பேசுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் தளபதி புள்ளிங்க. தளபதிக்கு ஒண்ணுனா உசிரியும் கொடுப்பானுங்க, தேவைப்பட்டா உசிரியும் எடுப்பானுங்க, தயங்கவே மாட்டானுங்க. ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே மக்களுக்காக வந்திருக்கோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க? சொந்த காசு. யாரும் 5 தரல. அவன் கஷ்டப்பட்ட காசு எடுத்துக்கிட்டு இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? எங்க அண்ணா வராரு, அண்ணனுக்காக மட்டும் இல்ல. அவர் வந்து 4 சொல்லுவாரு. அவர் சொல்ற 4 40 பேத்துக்கிட்ட போகும். ஒவ்வொருத்தரும் மறைமுகமா செய்யற உதவி உங்களுக்கு தெரியுமா? உங்களை மாதிரி உட்காந்துட்டு தொண்டர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு தெலுங்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தமிழன் சொல்றீங்க. நீங்களும் தமிழனா, நானும் தமிழ் தான். எங்களை யார் ஆளணும்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க பேசாதீங்க, சொன்னதை செஞ்சு காட்டுங்க. இருக்கிற 8% விட்டுறாதீங்க.